வணக்கம். ஆசிரியர் ஆசிரியர் என்றால் என்ன? ஆசுன்னா குற்றம், இரியர் அப்படின்னா களைபவர், குற்றங்களை களைபவர். அப்படி என்ன குற்றம் இருக்குது மாணவர்கள்கிட்ட? அறியாமை, தெரியாமை, புரியாமை, இந்த 3 குற்றங்களையும் அகற்றி அறிதல், புரிதல், தெரிதல், இந்த 3ஐயும் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பவர் தான் ஆசிரியர். பெற்றோர்கள் அவனை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்த முதல் பெற்றோர் அவங்க. ஆனால் அவனை 12 வருடமோ அல்லது 15 வருடமோ உயர்கல்வி வரைக்குமோ அவனை கைப்பிடித்து அழைத்து கொண்டு செல்லக்கூடிய 2வது பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள். ஆசிரியர்களை மதிக்காத எந்த சமூகமும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. அதனால தான் முன்னோர்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு தெய்வத்துக்கு முன்னாடி ஆசிரியர்களை வைத்தார்கள். அதை புரிஞ்சு நடந்துக்கணும். ஆசிரியர்கள் சொல்லியும் கொடுப்பார்கள், கண்டிப்பார்கள், ஏன் ஒரு சில நேரம் தண்டிப்பார்கள். அதாவது அவங்க மாணவர்கள் சில நேரம் ஒழுங்காக சொல்கிறத செய்யலைன்னா அந்த மாதிரி செய்வாங்க. இது தவறு கிடையாது. அதாவது ஒரு சிற்பம் செதுக்கணுன்னா அந்த கல்லில் இருக்கக்கூடிய தேவையற்ற பகுதிகளெல்லாம் நீக்கிட்டோம்னா அப்போ தான் அது ஒரு நல்ல அழகான சிற்பமாக உருவாகும். உளி வச்சு சிற்பம் செதுக்கும்போது வலிக்குதேன்னு சொல்லிட்டு அந்த கல் நினச்சா ஒரு அழகான சிற்பம் உருவாகாது. அதனால் ஆசிரியர் என்பவர் மாணவர்களுக்காகவும் அந்த மாணவர்களின் முன்னேற்றத்துக்காகவுமே பாடுபடக்கூடியவர்கள் தான். ஆசிரியரை மாணவர்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் மூலமாக அந்த மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வி, படிப்பறிவு, பட்டறிவு, அனுபவ அறிவு எல்லாமே அவர்களுக்கு கிடைக்கும். இதை எல்லாரும் மனசில் வச்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உளியோட வலி தாங்காத எந்த கல்லும் சிற்பமாகாது. இதை புரிந்துக்கிட்டு அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஆசிரியர்களுக்கும் பெருமை சேர்க்கணும். அதன் மூலமாக மாணவர்களுக்கும் ஒரு பெருமை பெறக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.